இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 6வது நாளில் கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 5 நாட்களும் நாம் எப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் பேச வேண்டும், எப்படிப்பட்ட பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த 6வது நாளில் கூட நம்ம எப்படிப்பட்ட பேச்சை நம்மை விட்டு அகற்ற வேண்டும், புத்தியீனமான பேச்சை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது, வம்பும் புத்தியீனமான பேச்சும் தகாதவைகள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புத்தியீனமான பேச்சு நமக்கு தகுந்தது அல்ல. பொதுவாக மனிதர்கள் கூடி இருக்கும் பொழுது இடங்களிலே மற்றவர்கள் நம்ம போய் நின்னோன்னு வைங்களேன், நம்ம அவங்க பேசிகிட்டே இருக்கிறத நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதில் பிரச்சனையே இல்லை இல்லையா? பேசிட்டு அப்படியே நம்ம பாஸ் பண்ணி போயிடணும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த பரியாச கூட்டத்தோடு உட்காந்து நாமும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சில காரியங்கள் அவங்க விவாதிச்சுட்டு இருக்காங்க, இப்போ நம்மளும் போய் அதில் உட்காந்து ஏதாவது சில காரியங்களை பேசும்போது அந்த காரியங்கள் மற்றவர்களுக்கு அது புத்தியீனமாய் காணப்படும். அப்போ நம்ம அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே, இல்லை சில வேளையில் அந்த இடத்துல நிற்கும் போது கூட சில பேர் சொல்லுவாங்க, அறிவு கட்டத்தனமா பேசாத என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணுறோம்ல, அறிவு கட்டத்தனமா பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் புத்தியீனமாய் நீ என்ன செய்யாத, பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளோ அவமானமாக இருக்கும் அந்த இடத்துல நிற்கும் போது இல்லையா? அப்போ நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கணுமா, புத்தியுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லது அமைதியாக இருந்துட்டு போகணும். மற்றவங்களுக்கு சஜஷன் சொல்கிற போது சில வேளைகளிலே அது மற்றவர்களுக்கு அது புத்தியீனமாய் தோன்றும். ஏன் இவன் இப்படி சொல்கிறா, ஏன் இவன் இப்படி பேசுகிறான், இவன் பேசுகிற பேச்சு ஒரு அறிவுகட்ட பேச்சாக இருக்கிறதே, புத்தியீனமான பேச்சா பேசுகிறானே அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து பேசாதபடிக்கு நம்முடைய நாவை நாம் அடக்கி கொள்வது மிக மிக நல்லது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவார். பொதுவாக நம்ம அமைதி ஆயிட்டோன்னு வைங்களேன், அப்போ ஒரு மூடன் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, ஒரு அறிவில்லாத ஒரு மூடனும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், ஆனால் அவன் எதுவுமே பேசலை. நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் அவன் ஒரு சரியான மூடன், ஒன்றும் அவன் பேச தெரியாது. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு கூட ஞானவான் தான். ஏப்பா அந்த கூட்டத்தில் இத்தனை பேர் இருந்தாங்கப்பா, எல்லாரும் நல்லா பேசுனாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு அந்த மூடன் அறிவு கிட்டத்தனமா எதுவும் பேசலை. அதனால அவன் என்ன அறிவாளியாக அவன் என்ன செய்யறான், எண்ணப்படுகிறான். அதான் பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய குடும்பத்திலே நம்ம அநேக வேளைகளிலே அமைதியாக நாம் போய்விடுவோம் என்று சொன்னால் அநேக பிரச்சனைகளுக்கு அது ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒருவர் பேசும்போது மற்றவர்கள் அப்படி அமைதியாக இருந்து விட்டால் அல்லது புத்தியீனமான பேச்சுக்களை பேசாமல் இருந்து விட்டாலே அங்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். அந்த அமைதி காத்தலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு பேச்சும் பேசும்போது நாம் சிந்திக்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் பேச போறேனப்பா, இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, அல்லது புத்தியுள்ள பேச்சாக இருக்குமா, அல்லது புத்தியற்ற பேச்சாக இருக்குமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக பெண்கள் அநேகர் தங்கள் புத்தியீனமான பேச்சினால் தங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தையே என்ன செய்றாங்க, இழந்து போறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அநேக வேளைகளிலே அந்த டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் எங்கே நிறைய வருதான்னு சொல்கிறாங்க, நிறைய ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, நிறைய கிறிஸ்டியன்ஸ்டர்னா நிறைய டிவோர்ஸ் கேசஸ் எங்களுக்கு வந்துட்டே இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவர்களை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம் தான் இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறோம், கோர்ட்டில் போய் நிற்கிறோம், எனக்கு டிவோர்ஸ் வேணும், இந்த இவன் வேண்டாம் எனக்கு, இல்லது அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நிற்கிறோம் இல்லையா? பாருங்க, ஆண்டவருக்கு இது விருப்பம் இல்லாத ஒரு காரியங்கள். நம்ம புத்தியாய் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களிலே நம்ம வாழ்வின் சந்தோஷங்களை நாம் இழந்து போகாமல் இருப்போம். அமைதியா இருந்து புத்தியாய் பேசணும், இல்ல உனக்கு பேச தெரியாதா, நீ அமைதியா இருந்து கொள். எனக்கு அன்பான சகோதரி, உங்க குடும்பத்திலே உன்னால் குழப்பம் வருது, உன்னால பிரச்சனை வருது என்று சொல்லி உங்க குடும்பத்துல சொல்றாங்களா, நீ அமைதியை கற்றுக்கொள், நீ அமைதியா இருந்து பழகு.
உன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா உன்னுடைய குடும்பத்திலே சந்தோஷம் பெருகும், அமைதி பெருகும். வீணான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காமல் நீ அமைதியாய் போய் விடுவாயானால் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் என்று சொன்னதை போல நீ அமைதியாக சென்று விடுவாயானால் உன்னுடைய புத்தியீனமான தன்மை கூட மற்றவர்களால் கண்டுபிடிக்கப்படாதபடி அது புத்தியுள்ள மகளாக நீ எண்ணப்படுவாய். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தர ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தை இன்றைக்கு நான் திறம்பட நடத்துவதற்கு எனக்கு புத்தி தாரும் என்று சொல்லி, நான் புத்தியீனமாய் எந்த காரியங்களையும் நான் செய்து போடக்கூடாது அப்பா. நான் புத்தியா எல்லா காரியங்களிலும் நடக்க வேண்டும். என்னுடைய கையின் பிரயாசங்கள், என்னுடைய வாயின் வார்த்தைகள் யாவும் அப்பா நாங்கள் புத்தியாய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய கரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய புத்தியீனமான பேச்சினாலே குடும்பத்துல சந்தோஷத்தை இழந்தவர்கள் உண்டு. புத்தியாய் பேசி காரியங்களை திறம்பட நடத்துகிற பெண்களும் உண்டு இல்லையா? புத்தியீனமான பேசினாலே அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வந்ததுண்டு. புத்தியாய் நடந்து அநேக காரியங்களை சாதிக்கிற பெண்களும் உண்டு. நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? புத்தியுள்ள பேச்சாக இருக்கிறதா அல்லது புத்தியற்ற ஒரு பேச்சாக இருக்கின்றதா? நீதிமொழிகள் 9:13 இவ்வாறு சொல்லுகிறது, மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்மூடமாயிருக்கிறாள். மதியில்லாத புத்தியற்று பேசுகிற ஒரு ஸ்திரீ, ஒரு வாயாடியான ஒரு ஸ்திரீ அப்படி தெருவில் வர்றான்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எப்பப்பா வாயாடி வர்றா, போய் என்ன செய்திடணும், தூர ஒதுங்கிடணும். அவ மதி இல்லாம அவள் ஞானம் இல்லாம அவ பேசுவா. சில பேசுகிற வார்த்தைகள் கூட சில மனதிலே புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவள் ஞானமற்றவளாய் பேசி விடுவாள் என்று சொல்லி அவளை கண்டு ஒதுங்குறவளாக இருப்போம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அப்போ மதியற்ற ஸ்திரீ என்பது ஒரு புத்தி இல்லாத ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ பெண்களா போய் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல. அது எதற்கு உவமையா சொல்லப்படுகிறது? ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு அருமையான ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறாள் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பார்வர்களே, புத்தியாய் நடந்து கொள்வது நம்ம ஆண்டோடைய கரங்களில் தான் இருக்கிறது. நாம் ஆண்டோடைய கரங்களில் கேட்கணும், ஆண்டவரே நான் புத்தியாய் நடந்து கொண்டு என் குடும்பத்தை செவ்வையாய் நடத்த எனக்கு பலன் தாங்கப்பா. நான் ஒரு புத்தியீனமான ஒரு மகள், புத்தியற்ற ஒரு மகள், அறிவீனமான ஒரு மகளப்பா. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறப்பா. என்னுடைய வாழ்க்கையில உள்ள புத்தியீனமான பேச்சுக்களை என்னை விட்டு அகற்றுங்க சாமி. என்னை புத்தியுள்ள ஸ்திரீயாக என்னை மாற்றுங்க. அப்பதான் என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று சொல்லி நம்ம ஆண்டோடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். ஆனால் புத்தியற்ற ஸ்திரீ தன் குடும்பத்தை என்ன செய்றார்? அந்த கட்டின வீடை இடித்து போடுகிறவளாக, புத்தியற்ற ஸ்திரியோ வீட்டை இடிக்கிறவளாக காணப்படுகிறார். ஒரு புத்தி இல்லாத மதியற்ற வாயாடியான ஒரு ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்ட முடியாதபடி அதை இடித்து போடுகிறவளாக இருக்கிறாள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கிறோமா? புத்தியீனமான ஸ்திரீயாக இருக்கிறோமா? நாம் பெண்களாகிய நாம் யோசித்து பார்ப்போம். ஆமா, குடும்பத்தை கட்ட வேண்டிய நாம் குடும்பத்திற்குள்ளே பிரச்சனையை நாம் உருவாக்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்ப வாழ்வு என்றைக்கு சீர்படும்? நம்முடைய குடும்ப வாழ்வில என்றைக்கு சந்தோஷம் நிலைத்து நிற்கும்? ஆனா எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்டதான ஆண்டவரே, நான் புத்தியீனமான மகள், என்னை புத்தியுள்ள மகளாக மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் புத்தியுள்ள ஸ்திரீயாக உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவார். குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படும் பொழுகிற சமயங்களில் எல்லாம் ஆண்டவரே, என்னை ஞானமுள்ள மகளாக மாற்றுங்க, ஞானம் விளங்க என்னுடைய வாயை திறக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவருடைய கரத்திலே கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் கூட புத்தியுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றுவார். புத்தியுள்ள மகனாக, புத்தியுள்ள மகளாக நம்மையும் கூட அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். நம்மிடத்தில் உள்ள புத்தியீனமான காரியங்களை நம்மை விட்டு அகற்றி அவர் நம்மை புத்தியுள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அவர் ஒருவர் மாத்திரமே வல்லவர். அதை நாம் என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? அன்று நிறைய வேளைகளை நாம சொல்றோம், ஐயோ நான் தெரியாம இதை பேசிட்டேனே, புத்தியீனமா நடந்து கொண்டேனே, அறிவீனமாய் நான் நடந்து கொண்டேனே, நான் இதுக்கு என்ன நான் செய்யறது? நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சில வேளைகளிலே மற்றவர்களுக்கு புத்தியீனமாய் தெரிகிறதே, அறிவில்லாமல் நான் பேசி விடுகிறேனே என்று சொல்லி பேசி முடித்ததற்கு பின்னர் சில பெண்கள் வருத்தப்படுவதை நான் பார்த்திருக்கேன்ல. வந்து சொல்லுவாங்க, ஐயோ நான் அந்த வார்த்தையில மனம் பதறி நான் என்ன செய்யிட்டேன், பேசிட்டேன்,
புத்தீனமான வார்த்தையெல்லாம் நான் பேசிட்டேன், அதனால என் குடும்பத்துல இப்படிப்பட்ட விளைவுகள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி பின்னாடி நாட்களில் நாம் உணர்கிறோம். அதற்கு முன்னதாக நாம் ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதப்பா. அன்றைக்கு மோசே சொன்னான், ஆண்டவரே நான் திக்கு வாயப்பா, எனக்கு பேச முடியாது, நீங்க என்ன வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் உன் சகோதரன் உனக்கு தாரேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவருடைய கரத்திலே முற்றிலுமா நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஏசப்பா, எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே, எனக்கு குடும்பத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியாது, நான் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே எனக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்திலே முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த புத்தியீனமான ஸ்திரீகளை கூட, புத்தியீனமான மனிதர்களை கூட ஆண்டவர் புத்திமானாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அந்த புத்தியீனமான பேச்சுக்கள் தகாதவைகள் என்று வேதம் சொல்கிறது. புத்தியீனமான பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்றுவோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய மேல் அதிகாரிக்கு விரோதமாக, நம்முடைய கல்லூரி முதல்வருக்கு விரோதமாக, நாம் பணிபுரிகின்ற இடங்களிலே, படிக்கும் இடங்களிலே விரோதமாய் நான் பேசாதபடிக்கு, புத்தியற்ற காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு, செய்து முடித்த பின் ஐயோ நான் இதை செய்துட்டேனேன்னு சொல்லி நாம் வேதனைப்படாதபடிக்கு, அதற்கு முன்னதாகவே நம்முடைய காரியங்களை புத்தியோடு செயல்பட நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் அநேக வேளைகளிலே இப்படி நினைக்கிறேன், ஆனா என்னால அப்படி செய்ய முடியல சாமி, நான் விழுந்து விழுந்து போகிறேனப்பா, புத்தியமான காரியங்களை பேசினதனாலே என் குடும்பத்திலே பல விளைவுகளை நான் சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லி மனம் கலங்கி நிற்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கின்றார், புத்தியீனமான பேச்சுக்களை என்னிடத்திலே கொண்டு வா, நான் உன்னை புத்தி உள்ள ஸ்திரியாக, புத்தி உள்ள மனிதனாக நான் உன்னை மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நம்ம ஆண்டோடைய கரத்திலே கொடுப்போம். நம்ம ஆண்டோடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம புத்தி உள்ள ஸ்திரீகளாக, புத்தி உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எங்களை நேசிக்கிறீங்களா அன்புலே சாமி, இந்த அருமையான 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும்ப்பா. ஆண்டவரே, புத்தியீனமான பேச்சுக்கள் தகாதவைகள் என்று சொல்லி வேதத்திலே குறிப்பிட்டபடி நாங்களும் அநேக வேளைகளிலே புத்தியற்ற பிள்ளைகளாக நடந்து கொள்கிறோம் ஐயா. அதன் விளைவுகள், எத்தனையோ விளைவுகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் சாமி. ஆனாலும் கூட இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புத்தியீனமான காரியங்களை செய்து, புத்தியீனமான பேச்சுக்களை பேசி அநேக காரியங்களை நாங்கள் மாட்டிக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுகிறோம் ஐயா. ஞானமுள்ள பிள்ளைகளாக, புத்தி உள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி, கர்த்தர் நீர் எங்களை உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக உமக்கென்று ஆண்டவரே, எங்களையே நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் உமக்கென்று எங்களை ஆண்டவரே வணைந்து கொள்ளும்படியாய் சமர்ப்பிக்கிறோம் ஐயா. எங்களிலே ஒன்றுமில்லை, நாங்கள் குப்பைகளும் தூசிகளும் அற்பர்களுமா இருக்கிறோம் ஐயா. நீர் எங்களை வணைந்து உமக்கு பிரியமான ஆண்டவரை பாத்திரமாக வணைந்து கொள்ளும்படியாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இது அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை